சிஎம் மருத்துவ காப்பீட்டு திட்டம் அப்ளை பண்றீங்களா? இந்த கொஸ்டின் தாங்க ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பேர் இந்த கார்டு இல்லை அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு இது எப்படி அப்ளை பண்றது, ஆன்லைன்ல பண்ணணுமா ஆஃப்லைன்ல பண்ணணுமா, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு கிளியர் வீடியோ கொடுத்துடலாம் அப்படிங்கறதாங்க இந்த வீடியோ. ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் ஒவ்வொரு மருத்துவ காப்பீட்டு திட்டம் வாங்கிக்க முடியும். இதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா, உங்களுக்கு வருமானம் கம்மியா இருக்கணும், அவ்வளவுதாங்க. வருஷ வருமானம் 1.5 லட்சம் ரூபாய்க்குள்ள இருக்கணும். இதுக்கு வருமான சான்றிதழ் தேவைப்படும். ஸோ இதுல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட ரேஷன் கார்டை நம்ம ஆன்லைன்ல செக் பண்ணி பார்க்கணும், உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா அப்படிங்கறத. செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா உங்களோட ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு பிளஸ் உங்களோட இன்கம் சர்டிபிகேட், இது இல்லாம விஏஓன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஆபீசர்ட்ட சீல் வச்சு சைன் வாங்கி ஒரு ஃபார்ம் நாங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி வாங்கிட்டு கொடுத்தீங்கன்னா மருத்துவ காப்பீட்டு அட்டைக்கு நம்ம அப்ளை பண்ணிக்கலாங்க ஆன்லைன்லயே. இந்த கார்டு உங்களுக்கு மேக்ஸிமம் 15 டேஸ்ல ஜென்ரேட் ஆகி வந்துடும். ஸோ இந்த கார்டு உங்களுக்கு ஜென்ரேட் ஆகி வந்ததுக்கு அப்புறமா 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அண்ட் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல நீங்க கிளைம் பண்ணிக்க முடியுங்க. அந்த ரேஷன் கார்டுல யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த திட்டம் பொருந்தும். ஸோ இதுக்கப்புறம் எதுக்குங்க வெயிட் பண்ணிட்டு, இப்பவே ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு உங்களோட ரேஷன் கார்டு அனுப்பி எலிஜிபிலிட்டி இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. எலிஜிபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இப்பவே மருத்துவ காப்பீட்டு திட்டம் அப்ளை பண்ணி 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் பயனடை.